Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். பிள்ளைங்க எல்லாரும் சட்னி வேண்டாம், குருமா வேண்டாம், எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கிடைக்கிற மாதிரி பிள்ளைங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா நல்ல ஒரு பன்னீர் ரோஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மட்டும் போடாமல் நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு நல்ல டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து ரோஸ்ட்டு செய்யலாம், அந்த மசாலா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஈரோடு அம்மாச்சி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுக்கு வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு பாருங்க, பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணது எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரட்டும், இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம். கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பொடி. இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு தான். இதை மட்டும்தான் பேஸ்ட் அதாவது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். இது வேணும்னா நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்லேயும் கிடைக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜிலே சேர்த்துடலாம். குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாலாம் சேர்த்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. பாருங்கள், காலிஃப்ளவரை நான் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அதை என்ன பண்ணலாம், பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி துருவுறதோடு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும் போது, தோசையோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் புழு ஏதாவது இருந்தாலும் முதந்து வந்துடும். பாருங்க, இப்போ வந்து இது காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். பாருங்கள், இந்த தக்காளி அரைச்ச மிக்சிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் இந்த காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளியோடைய கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கிரேவி நல்லா வரும், அதுக்காக. 1/4 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மட்டும் போதும். முந்திரி பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது முந்திரி பருப்பும் சீக்கிரமாக நைஸ் ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாகவும் அரைஞ்சிரும். அதுக்காக இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், பன்னீர் வந்து நான் ஒரு பன்னீரில் 1/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி துருவி போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி சூப்பராக இருக்குது. அதே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மசாலாலாம் உரைக்காமல் நல்லா இருக்காது. இந்த மாதிரி துருவி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பன்னீரையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரும் சூப்பராக வெந்துருச்சுட்டாங்க.
இப்போ இந்த பன்னீரை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இது நம்ம வந்து முந்திரி பருப்பும் காலிஃப்ளவரும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் கலவையை இதில் ஊற்றிடலாம். நம்ம எதுவுமே இதில் முழுசாக போட்டு தாளிக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம ரோஸ்ட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இந்த ப்ரெட் சாண்ட்விச்லாம் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ப்ரெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வேறு டிஃபனே இட்லி தோசையே சாப்பிட வேண்டாம். இது வந்து 2 ப்ரெட்டு சாப்பிட்டாலே போதும். நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். 1 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு வாங்க இப்போ ரோஸ்ட் எப்படி செய்யலான்றத பார்ப்போம். பாருங்கள், ரோஸ்ட் எல்லாம் செய்யும் போது ஃபஸ்ட்டு தோசையே நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ ரோஸ்ட்டும் வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், பிஞ்சே போகாது, நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெங்காயம் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை ரொம்ப நாள் ஆன கல் எனக்கு வந்து தோசையே வரமாட்டேங்குதுமா அப்படின்னா ஒரே ஒரு ஆம்லேட்டு முட்டையை வந்து ஒன்று அடித்து ஒரு வாட்டி முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். உங்கள் கல் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை தான் கேட்கும். இப்போ இந்த வெங்காயம் வேஸ்ட்டு தான், போட்டுடலாம் கீழே. பாருங்கள், வெள்ளை துணி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை தொடச்சிடலாம். பொறுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க, ரோஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கலவை அதாவது இந்த காலிஃப்ளவரும் பன்னீரும் வச்சு நம்ம மசால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாதி அளவுக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ பட்டர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டு இது வந்து கோதுமை ப்ரெட்டு, இதை கொஞ்சமாக எடுத்துக்குவோம். இது வந்து மைதா ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமை ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை டோஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். ரோஸ்ட் வந்து நல்லா முருகலாகவும், அதாவது ரோஸ்ட் வந்து வதன்னு இல்லாமல் நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எப்படி வந்து மசால் செஞ்சோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க எல்லாருமே சட்னி வேண்டாம், குருமா வேண்டாம், எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.